போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ். போஸ்ட்பார்ட்டம்னா டெலிவரிக்கு அப்புறம். ஹெமரேஜ் இஸ் ப்ளீடிங். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக இருந்தால் அதை போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 500 ml வரைக்கும் blood லாஸ் ஆகலாம், அது நார்மல். 500 mlக்கு மேலே ப்ளீட் ஆச்சுன்னா அது வந்து போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு வரும். இதுலேயே மைனர் அண்ட் மேஜர்னு இருக்குது. ஒரு 1000 mlக்குள்ளே ப்ளீடிங் ஆச்சுன்னா அதை மைனர் போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. 1000க்கு மேலே இருந்தால் மேஜர் போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் ப்ளீட் ஆகிறது வந்து ப்ரைமரி போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஆகிற ப்ளீடிங்கை வந்து செகண்டரி போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ளீடிங் ஆனால் என்ன ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, blood லாஸ் ஆனால் பேஷண்ட்க்கு அனீமிக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் வீக் ஆகிடும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் பேஷண்ட் சேஃபாக இருப்பாங்க. இப்போ யூஸ்வலாக டெலிவரி நான் சொன்ன மாதிரி ஒரு 500 ml blood லாஸ் நார்மலாக இருக்கும். பட் எல்லாருக்குமே ப்ளீடிங் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு டெலிவரி ஆன உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது உண்டு. அது போட்டால் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகிடும். பட் அது போட்டுமே யூட்ரஸ் ரிலாக்ஸ்டாக இருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ப்ளீடிங் நிற்கலைன்னா ப்ளீடிங்க்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ப்ளீடிங்க்கு மெயினாக 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகாமல் டெலிவரிக்கு அப்புறம் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகணும். அது வந்து கான்ட்ராக்ட் ஆகலைன்னா ப்ளீட் ஆகிட்டுருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது, வெஜைனல் ஏரியாவில் டேர்ஸ் இருந்ததுன்னா, அது வெஜைனா டேராக இருந்ததுன்னா அங்கேருந்து கூட ப்ளீட் ஆகலாம். அதை ட்ராமேட்டிக் பிபிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமும் ப்ளீடிங் நிற்கலைன்னா அதை செக் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது டேர் இருக்கான்ட்டு. ப்ளஸ் யூட்ரஸ்க்குள்ளே நஞ்சோட ஏதாவது பார்ட்ஸு ரீட்டைன்ட் பிளசண்டான்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு பார்க்கணும். ரீட்டைன்ட் பிளசண்டா இருந்ததுன்னா நம்ம வந்து அனஸ்தீசியா கொடுத்து யூட்ரஸ்க்குள்ளே கையை போட்டு அந்த ரீட்டைன்ட் பிட்ஸை எடுக்கணும். அண்ட் ட்ராமேட்டிக் டேர்ஸ் இருந்தால் அது எங்கே டேர் ஆகிருக்கோ அதை வந்து சூச்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணியும் ப்ளீடிங் நிற்கலைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், யூட்ரஸ்க்குள்ளே ஒரு பெலூன் போட்டு அந்த பெலூனை வந்து சலைன் போட்டு இது பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் எஃபெக்டில் ப்ளீடிங் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பலூன் டேம்பனாய்டுன்னு சொல்லுவாங்க. பலூன் டேம்பனாய்டு போட்டும் நிற்கலை, ப்ளீடிங் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். வயரை ஓப்பன் பண்ணி யூட்ரஸ்க்கு போகிற blood சப்ளையை க்ளோஸ் பண்ணணும். அது வந்து இன்டர்னல் ஐலியாக் லைகேஷன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் ப்ளீடிங் நிற்கலை, பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பிபி குறையுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸஸ். ஸோ ப்ளீடிங் நார்மலுக்கு மேலே போச்சுன்னா போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ். அண்ட் அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும். ஒரு டாக்டரால் அது மேனேஜ் பண்ண முடியாது. மற்ற ஸ்பெஷலிஸ்ட், பிளட் ஸ்பெஷலிஸ்ட், அனஸ்தெட்டிஸ்ட், இவங்க எல்லோரும் சேர்ந்து பேஷண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு 4 pint பிளட்டுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா இந்த பேஷண்ட் போஸ்ட் டெலிவரி ஐசியூவில் மேனேஜ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்.